அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளோட வீடியோவில் நம்ம கூட இணைந்து இருக்கிற வில்பர்ட் அவங்கள நம்ம வரவேற்கிறோம். முதலாவது நான் அவங்கள அறிமுகப்படுத்திடுறேன். வில்பர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் படித்தது இன்ஜினியரிங். அப்புறமா ஒரு சென்னையில் போய் ஒரு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்புறமா அந்த வேலை பார்க்குற அந்த செட்டப்லாம் பிடிக்காம ஒரு என்ன சொல்லுவீங்க அதை? ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஃப்ரீலான்சராக அவங்க தொடர்ந்து அதுலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப முக்கியமாக மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷனில் அதிகமான ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஒரு பன்முக திறமையாளர் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீலான்சிங் மொழிபெயர்ப்பு தாண்டி இந்த குரல் அவர் பல நாடகங்களுக்கு அல்லது படங்களுக்கு குரல் கொடுக்கறது, நடிக்கிறது, குறும்படங்கள் நிறைய நடிச்சிருக்கிறாரு. அதுபோக அகில இந்திய வானொலியில் அறிவிப்பாளராக இருந்தார். இப்போ தற்சமயமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கல்லூரியிலையும் பேராசிரியராக அவர் இணைஞ்சிருக்கிறாரு. ஒரு சமூக சேவை எண்ணம் உள்ள ஒரு நபர். ஸோ அவரை நம்முடைய சேனலுக்கு நம்ம வரவேற்கிறோம். ஓகேங்களா? அது எதுக்காக சேனலுக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய சேனலில் இனி தொடர்ந்து வரப்போகிற நாட்களில் நம்முடைய சேனலை பொறுப்படுத்தி அவங்க தொடர்ந்து நடத்த போகிறாங்க. ஸோ அவங்க தான் எல்லா விஷயத்தையும் நம்ம டிசைட் பண்ணி என்னென்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவங்க கொண்டு போக போகிறாங்க. அதனால் அவங்கள நம்முடைய சேனலுக்கு வரவேற்கிறோம். ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாமா அவங்கள? சேனல் டைரக்டர். நம்ம எல்லாருமே இணைந்து ஒருவேளை நேயர்களும் சேர்ந்து தான் நம்ம செய்ய போகிறோம். ஒருவேளை அடுத்து நம்ம என்ன பேசணும்னு தீர்மானிக்கிறது நீங்களோ நானும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அது பார்க்குறவங்க கூட சஜஸ்ட் பண்ணலாம். நம்ம அதை கலந்து பேசலாம் இல்லையா? கண்டிப்பாக எல்லாரும் இதில் பங்கு கொள்ளணும். அதனால இன்னையிலேருந்தே என்ன டாபிக் பேசணும், எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க தான் டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓவர் டு வில்பர்ட். இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நீ டிசைட் பண்ணியிருக்கீங்க? அதாவது எனக்கு சாப்பாடுன்னு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால சரி சாப்பாடுலேருந்து ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். குறிப்பாக நம்ம தென் தமிழகத்தில் இங்கே இருக்கிற ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தில் பார்த்தோம்னு சொன்னால், அந்த அசனம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக, அதுவும் இந்த விடுமுறை காலங்கள் மே மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நிறைய திருச்சபைகளில் தொடர்ந்து இன்னைக்கு இங்கே அப்படின்றது இருக்கும். சரி, அதை பற்றி பேசலாமே. அதோடைய நேர்மறையான விஷயங்கள் அதில் இருக்குது, நிறையவே இருக்குது. ஒருவேளை அதில் சில மாற்றப்பட வேண்டிய கருத்துக்கள் அப்படின்னு சில இருக்கலாம். உங்களுக்கு எனக்கு மாற்று கருத்துக்கள் எல்லாத்துலேயுமே இருக்கலாம். அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இந்த அசனம் அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு சந்தோஷமான எண்ணங்கள் இருக்கும் அந்த அசனத்தில். ஏன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அசனம் அப்படின்ன உடனே நமக்கு சர்ச்சில் போய் எல்லாரும் சேர்ந்து அசனம் சாப்பிட்டது ஒரு ஞாபகம் வருது. அதோட முக்கியமாக கிராமத்தில் இருந்து வளர்ந்த பின்னணியில் உள்ளவேனா அசனம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு திருவிழா. வழக்கமாக நடக்கிற மாதிரி சர்ச்சு நடக்காமல் அந்த சர்ச்சோடைய செட்டப்பே மாறிடும். அரிசியெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாரும் இவ்வளோ அரிசி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரிசியெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அசனத்துக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காய்கறிகள்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அசனத்தன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஊரில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம். காய்கறி வெட்டுவாங்க, தேங்காய் உடைச்சி அதை திருவுறது ஒரு பெரிய வேலை நடக்கும். இப்போ சாயங்காலம் அடுத்தால எல்லாம் மத்தியானத்துக்குள்ளே வேலை முடிஞ்சு சாப்பாடு செஞ்சு அதை சாப்பிடும்போது உண்மையிலேயே அது சின்ன வயசில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதில் நம்ம அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமாம், கண்டிப்பாக இது ஒரு நாஸ்டால்ஜியா மொமெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இன்னைக்கு இருக்கிற ஒரு வேலை தலைமுறைக்கு இதை பற்றி ரொம்ப அவேர்னஸ் இருக்குமா, அல்லது இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிறது கூட இருக்கலாம். ஆமாம், இந்த அளவுக்கு அந்த கனெக்ஷன் இருக்குமா? ஏன்னா என்ன நடக்குதுன்னா, பரிமாறுறதுல இருந்து வேலை செய்கிற வரைக்கும் வெளியே இருந்த ஆட்கள் வர்றாங்க. அதாவது சம்பளத்துக்கு வேலை செய்கிற மாதிரி அப்படி இருக்காங்க. ஆனால் முதல்ல நானுமே கிராமப்புற பின்னணியில் இருந்ததுனால அந்த ஆரம்ப நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கும் செய்கிறோம், அதோடைய அந்த அளவு குறைஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எல்லா வீடுகளுக்கும் ஒரு அரிசி எல்லாருமே அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ இன்னைக்கு மொத்தமாக கடையில் போய் வாங்கிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக ஒரு 1000 கிலோவா 2000 கிலோவா மொத்தமாக போய் வாங்கிடுவோம். காசை கொடுத்துருங்க வாங்கி. ஆனால் முன்னாடி நம்ம விவசாய பின்னணியில் நம்முடைய குடும்பங்கள் இருக்கும். அதனால அவங்க எல்லாருமே ஆனால் அது வேற வேற மாதிரியான அரிசிகள் இருக்கும். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் நான் பார்த்தது கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை,
எங்கள் ஊரில் இந்துக்கள்னு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ம். யார் வேணாலும். கொடுக்கறதுலயும் இருப்பாங்க, அதுல கலந்து கொள்றதுலயும் அவங்க இருப்பாங்க. அதுதான் இதோடைய ஒரு ரொம்ப மெயின் முக்கியமான ஒரு அஜெண்டா, ஒரு விஷயம். முக்கியமா நம்ம பார்க்கணும். ம். ஆக்சுவலா பைபிள்ல அசனம்ங்கிற வேர்டு இருக்கு. ம். ஆனா அது வந்து வெறுமனே சாப்பாடு அப்படிங்கிறது. அசனம்னு நீங்க இத தேடுனீங்கன்னா, அசனம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னா, சாப்பாடு, சோறு சாப்பாடு அவ்வளோதான். அவ்வளோதான். ம். பந்தி அப்படின்னு கூட ம். நம்ம சொல்றோம். பட் அத நம்ம இன்னும் கொஞ்சம் திருத்தமா சொல்றதா இருந்தா, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றதா இருந்தா, சமமா எல்லாரும் சேர்ந்து பந்தி இருக்கிறது ம். அப்படிங்கிற ஒரு இது. அது எல்லா சூழல்லயும் எப்பவும் இருக்கிறது இல்ல. ம். அதுக்கு நம்ம ஒரு சிறப்பு முயற்சியா அத நம்ம செஞ்சிருக்கோம். ம். அது ம். நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதனால அதுல அது ஒரு ஒரு நல்ல ஒரு தாக்கமா நான் அத பார்க்கிறேன். ஆமா. நானும் நம்ம கிறிஸ்தவத்தில வந்து இந்த அசனத்த பத்தி நானும் யோசித்து பார்த்தப்போ, நமக்கு வந்து இது உண்மையிலேயே வந்து தொடக்க காலகட்டத்தில ரொம்ப ஒரு நல்லெண்ணத்தோட, ம். ஒரு ம். நல்ல ஒரு தாக்கத்த சமுதாயத்தில ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட உண்டாக்குன விஷயம் தான். வசனம்னாலே சாப்பாடு, சர்ச்சுக்கு போறோம், சாப்பிடுறோம் அப்படிங்கிறத தாண்டி, நம்ம சரித்திரபூர்வமா ரொம்ப முக்கியமா நம்ம தமிழ்நாடு மாதிரியான இடங்கள்ல இருந்த என்ன சொல்றது? பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் இருக்கும் பொழுது, அவங்களெல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து, ஒரே இடத்துல அவங்கள சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அது ஒரு பெரிய முன்முயற்சி. அது ஆமா, வந்து ஆமா. ம். சாதாரணம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற. ம். இன்னைக்கு வந்து நெறைய நம்ம எவ்வளவோ முன்னேறி வந்திருக்கோம். ஆமா. இல்ல. ஆனா அந்த காலத்துல இது ஆரம்பிக்கப்பட்ட காலங்கள்ல வந்து ஒண்ணா அ சேர்ந்து சாப்பிடுறதுங்கிறது ஒரு பெரிய அது விஷயம். ஒரு இன்னைக்கும் அப்படி இருக்கு. அ இன்னைக்கும் வந்து நம்ம செய்திகள்ல பார்க்குறோம். இந்த தலைவர் வந்து இந்த சாதியாம் பின்னணியில இருக்கிறவங்க வீட்ல போய் சாப்பிட்டாரு அப்படிங்கிறது செய்தியா இன்னைக்கு வருதுன்னா, செய்தியா வருது அப்படின்னா, அது அதுல அதோடைய தாக்கம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அப்போ ஆமா. அந்த நாட்கள்ல அது ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லி புரட்சி சொல்லலாம். தான் இல்லையா? கண்டிப்பா. அது ஒரு கண்டிப்பா. புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான அளவுல நமக்கு அந்த அசனம் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருந்தது. அது நல்ல விஷயம் இல்லையா? ம். கண்டிப்பா வந்து அதுல பல அது ஓரளவு எங்க ஊர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ஓரளவு வந்து அந்த அப்ஜெக்டிவ அது பூர்த்தி பண்ணியிருக்குதான்னா, ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ம். ஏன்னா பொதுவா நான் அறிந்த வரையில அசனம் அப்படிங்கிறது எங்க ஊர்ல எல்லாருமே வந்து கலந்து கொள்வாங்க. எல்லா பின்னணியிலும் இருந்து வந்து கலந்து கொள்வாங்க. எல்லாரையுமே வந்து சமமா தான் கவனிச்சு அனுப்புவாங்க. அதுல எந்த விதமான நீங்க குறையுமே இல்ல. எல்லான்னு சொல்றப்ப அது வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னா சரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லா விதமான அது அப்படிங்கும்போது மாற்று மதங்கள், மாற்று சாதியினர் ஆமா, ஆமா, அப்படிங்கிறது ஆமா, தான். ஆமா. மாற்று மதங்கள் மட்டும் கிடையாது. ம். ம். மாற்று சாதியினர் எல்லாருமே கூட எங்க ம். ஊர் மட்டும் இல்ல. அந்த காலகட்டங்கள்ல எங்க ஊர சுற்றி இருந்த கிராமங்கள்லயும் இருந்து எல்லாருமே வந்து வந்து கலந்து கொள்வாங்க. அதனால ஜாதி, மதம், இனம் ஈவன் இஸ்லாமியர்கள் கூட கொஞ்சம் தொடக்க காலகட்டங்கள்ல எங்க ஊர்ல கொஞ்சம் இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. கொஞ்சம் குடும்பங்கள். எல்லாருமே வந்து இதுல கலந்து கொண்டு எந்த வித்தியாசமும் இல்லாம சாப்பிட்டு போவாங்க. ம். அது நான் ம். வந்து ம். ம். பார்த்துருக்கிறேன். ம். அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அதை தாண்டி வந்து வேற என்ன எதுவும் நல்ல விஷயங்கள் நீங்க பார்க்கிறது? நல்ல விஷயம் நான் பார்க்குறது, கொண்டாட்டம் நமக்கு தேவையில்ல மனுஷனுக்கு. ம். கொண்டாட்டம்ங்கிறது தேவைதான். ஆமா. எப்பவுமே. அது வந்து அ திருவிழாக்கள்லாம் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் அதுதானே. ஒரு ஒரு பொருளாதார ஒரு பரிவர்த்தனையும் அங்க இருக்கும் ம். ஒண்ணு. இன்னொன்னு மக்களுக்கு அது தேவையா இருக்கு. நீங்க எப்ப பார்த்தாலும் நான் ரொட்டீன் வொர்க்ல நான் போயிட்டே ம். இருக்கேன் அப்படின்றப்ப, இந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு வென்டிலேஷன் கண்டிப்பா. அதுக்காக உள்ளது. அவனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கொண்டு போய் நானு இன்னைக்குமே அப்படிதான் பார்த்தீங்கன்னா, வெளியூர்ல இருந்து மக்கள் இதுக்காக ம். வந்து 2 நாள் தங்கி எங்க ஊர்ல அசனம் வாங்க ம். அப்படின்னு ம். சொல்லிட்டு வந்து, அப்படி வந்து தங்கியிருக்கிறாங்க. அதனால அது கடவுளுமே வந்து கொண்டாட்டத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாருன்னு நான் பார்க்குறேன் இல்ல? கொண்டாட்டத்துக்கு கடவுள் எதிரானவர் இல்லன்னு சொல்லி தான் ம். நானும் நெனைக்கிறேன். ம். என்ன ம். பிரச்சனை அப்டின்னா, இப்பவும் கூட கிறிஸ்துமஸ் வந்துச்சு அப்டின்னா, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா? கிறிஸ்தவர்கள் வந்து அது கொண்டாடலாமா, இது கொண்டாடலாமா? அப்டிங்கிற டிஸ்கஷன் வந்து இன்னும் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில, நம்ம வந்து எத்தன வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கொண்டாட்டத்த பத்தி பேசுறோம். ம். எப்படி ம். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 150 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, இந்த ஆசனம் இருக்கு, ஆரம்பிச்சிருக்க இருக்கு, மாட்டாங்க? இருக்கு, இருக்கு, இருக்கலாம். இருக்கலாம். ம். ம். அப்போ அவ்வளவு நாட்களுக்கு முன்னால ஏற்கனவே இருந்த பண்டிகைகள் தாண்டி இதுவும் ஒரு பண்டிகையா, ஒரு கொண்டாட்டமா எல்லாரும் வந்து கலந்து கொள்றது. ரொம்ப முக்கியமா அந்த கொண்டாட்டம் வந்து நான் யோசிக்கிற இன்னொரு ஆங்கிள் என்ன அப்டின்னா, பெண்கள். ம். 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 பெண்கள் இந்த மாரியான சூழ்நிலைகள்ல தான் அவங்க வந்து ஒரு சில நேரங்கள்ல வீட்ட விட்டு வ என்ன சொல்றது? வெளியில வெளிய வர்றதுக்கான வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள். சூழல், வாய்ப்புகள். ம். ம். ஒருவேள ஜெபத்துக்கு வருவாங்க. ம். ம். அது தாண்டி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வேற அப்படியே ஒரு ரொட்டீன் லைஃப் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அப்டிங்கிறது தான். சபையுடைய செயல்பாட்டுல நேரடியான ஒரு பங்கேற்பு பங்கே அதுல ஆமா. இருக்கு. இதுல வந்து இதுல பார்த்தீங்கன்னா, இருக்கு. ம். பங்கெடுப்பாங்க அவங்க. ம். 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 காலையில இருந்தே வந்து இப்ப அவங்க அந்த கிளீன் பண்றதுலருந்து ஆரம்பிச்சு, முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி குடுக்குறது வரைக்கும் அவங்களோட ம். ம். நேரடியான பங்களிப்பு.
கொண்டாட்டங்கிறத தாண்டி அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல ஒரு வருஷத்துக்கு 1 ஆர் 2 டைம்ஸ் இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி அது இருக்குது. ம். ம். இப்போ இதுல கன்சர்ன் சில வேடிக்கையா பார்த்தீங்கன்னா, இதுக்கு நெறைய வாட்ஸ்அப் குரூப்லாம் அந்த காலத்துக்கு ஏத்தாப்புல மாறி இருக்கும். வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் அசனத்துக்காகவே வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் இருக்கு. எனக்கு ஒருத்தர் காமிச்சாரு. "அப்படியா இப்படிலாம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஒரு செய்தி அதாவது இத்தனாம் தேதி இங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஆடு படம்லாம் ஓ! இருந்துச்சு. அதாவது நான் நெனச்சேன் ஒரு சர்ச்சில உள்ளவங்க அவங்களுக்காக வாட்ஸ்அப் வச்சிருப்பாங்கன்னு நெனச்சேன். ஆஹ. இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுக்கான வாட்ஸ்அப் இது. ஆமாமாமாமா. அப்படி குரூப்பா நான் அவரு வேடிக்கையா சொல்றாருன்னு நெனச்சேன். அந்த குரூப் எடுத்து காமிச்சாரு. பரவாயில்லையே இப்படிலாம் வச்சிருக்காய்ங்க அப்படின்ற மாரி. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் மாரி. ஆமாமா. அதுல இருக்க செய்தி பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் அல்லது இந்த வாரம் எங்கெங்கெல்லாம் அசனம் எந்த இருக்கு. எந்த சபையில என்ன ஆசனம்? ஆமா. எனக்கு வெஜிடேரியனா? ஆமாமா. ஆடு நிக்குது. கோழி முட்டை இருக்குது. ரைட். அது கொஞ்சம் வேடிக்கையா இருந்தது. சரி அது ஒரு பக்கம் அது ஒரு செய்தி வேணும். சில பேருக்கு அது கொண்டு போறதுக்கு இன்னைக்கு நவீனமயமாக்கப்பட்ட இந்த காலத்துல செய்தி கொண்டு பட் இதுல நம்ம நெகட்டிவான சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ம். நான் என்ன பார்க்குறேன் அப்டின்னா, இது ஒரு பெருமையுடைய வெளிப்பாடா நெறைய இருந்துருது. கொண்டாடுறோம் சரி அதெல்லாம் நம்ம பாசிட்டிவா பார்க்க வேண்டிய விஷயம் இருந்தாலும், நாங்க எத்தன பேருக்கு எப்படி பண்ணிட்டோம் தெரியுமா? போன தடவ மாரி அந்த தடவ அப்படி பண்ணிட்டோம் தெரியுமா? அப்படின்னு அது ஒரு சந்தோஷத்துல சொல்றது வேற. பட் ம். அதோடைய வெளிப்பாடே நமக்கு தெரியுது. பெருமையில இந்த மாரி இருக்குதே! ஆ அது ஒரு அப்படின்னு ப்ராப்ளம் இருக்கிறத பார்க்க முடியுது. ம், அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு சில இடங்கள்ல, அதாவது இங்க நடக்கிற ஆசனம் அப்டின்னா, இப்படி நடக்கும். அங்க வந்து இவ்வளவு சாப்பாடு பொங்குவாங்க. ம், இந்த ஆசனம்னா போன வருஷம் இவ்வளவு ஆடு அங்க வந்து அங்க ம், வெட்டுனாங்க. ம், போன வருஷத்தோட இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா இவ்வளவு ஆடு வெட்டியிருக்கிறாங்க. ம். அப்படிங்கிற மாதிரியான பேச்சு எல்லாமே வந்து அசனம் வரும்போது வர்றத அது நம்ம தகவலா பார்க்குறோம். இருந்தா நல்லது. நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா அது பெருமையா மாறிறக்கூடாதோ! அப்படிங்கிற இல்ல அது சில இது இருக்கு. உண்மதான். நம்ம வந்து மக்கள் வந்து அந்த அசனத்தினுடைய நோக்கம் தெரியாம, அத ஒரு பெருமையான ஒரு விஷயமா நினைச்சு, நாங்க இத செஞ்சுட்டோம், இத சாதிச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாதனை மாதிரி அத பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான். ஸோ இன்க்ளூசிவா எல்லாரும் இருக்கணுங்கிறது தான் இதோடைய இந்த அடிப்படையான விஷயம் ம். இல்ல. எல்லாரையும் உள்ள சேர்க்கணும். எல்லாரும் உள்ள வரணும். எல்லாருடைய ம். பங்களிப்பும் இருக்கணும். பங்கேற்பும் இதுல இருக்கணும் தான் இப்போ அப்படிங்கிறது. நெறைய பேருக்கு சாப்பாடு குடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப பொதுவா நம்ம திருநெல்வேலிய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அல்லது நம்ம இப்ப இருக்கிற பாளையங்கோட்டை பகுதிய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் அசனத்த பார்த்த வரையில, ஒரு சபையில அசனம் நடக்குதுன்னா, அங்க யார் அதிகமா வாரா அப்படின்னா, நீங்க சொன்ன மாரி இந்த மாரி வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாம் எனக்கு தெரியாதுய்யா. இருக்குது. உங்களுக்கு வேணா அனுப்ப சொல்லிர்றேன். ஆனா, என்னன்னா, எனக்கு கூட சில நேரங்கள்ல நண்பர்கள் ஃபோனே பண்ணிருவாங்க. "அண்ணே இந்த மாதிரி இந்த சர்ச்சில இன்னைக்கு வந்து அசனமா?" அப்படிங்கிற மாரி வந்து தகவல் ஒரு சில நேரங்கள்ல வரும். இப்போ என்னன்னா, அங்க போனா எல்லா கிறிஸ்தவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற சபையில உள்ள கிறிஸ்தவர்கள் தான் அங்க வந்து என்ன செஞ்சுடுறாங்க அப்படின்னா வந்து குவிஞ்சிடுறாங்க. அதுவும் அங்க நான்வெஜ் போட்டாங்க அப்படின்னா, கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. ஆ அப்போ என்னன்னா, அசனம் அப்படிங்கிறது அதனுடைய ஒரிஜினல் காரணம் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு சமபந்தி. அன்னைக்கு சமுதாயத்தில இருந்த மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வாக இருக்கலாம், அல்லது பொருளாதார ஏற்றத்தாழ்வாக இருக்கலாம். மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல உட்கார வச்சு சாப்பிடுறது. அதுவும் ஒரு ஜாதிக்காரங்க இன்னொரு ஜாதிக்காரங்க வீட்ல போய் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கான சூழ்நிலைகள் இருந்த காலகட்டத்தில, அவங்கள ஒண்ணா ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தப்போ, இப்போ வந்து நம்மளே சாப்பாடு பொங்கி, நம்மளுக்கே சாப்பாடு குடுத்து நம்மளே சாப்பிட்டுக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வந்து வருது. இருக்குது. அது என்ன ம். செய்யலாம்னு நினைக்கிறீங்க? எப்படி அத ஒரு ஆ இதுல வந்து என்ன அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ம், ம், அதாவது ம். அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம செய்றாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது. ஏன்னா, அ அதனுடைய நோக்கமே வந்து நமக்கு கடவுளுடைய படைப்பு. கடவுள் எப்படி மனுஷன படைச்சிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து தான் அது வருது. ஏன்னா நம்ம கடவுள் எல்லா மனுஷனையும் படைச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பும்போது, அப்ப அதுல வந்து ஏற்றத்தாழ்வு இல்ல. ம். ஏற்றத்தாழ்வு இல்ல. அது உருவாக்கப்பட்ட ஒண்ணு. ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட ஒண்ணு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ நான் வேதாகமத்த நம்புறேன். பைபிள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நெஞ்சோட பிடிச்சுக்கிறாங்க. தலைக்குள்ள வச்சு படுத்துக்கிறாங்க. எல்லாம் பண்றாங்க. ஆ பைபிள் வேதாகமத்தில உள்ள கடவுள தான் நாங்க நம்புறோம். அதில சொல்லப்பட்டிருக்கிறத நம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏன் அந்த நம்பிக்கை இந்த கடவுள நான் நம்புறேன் அப்படின்னா, இந்த கடவுள் தான் மனுஷங்கள படைச்சார் அப்படிங்கிறத நான் நம்புறேன் அப்படின்னா, இப்ப இன்னும் வந்து ஏன் நம்முடைய சபைகள்ல மனதளவுல வந்து அந்த சாதிய எண்ணம் வந்து இன்னும் ஏன் போகல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது.
நான் மனசளவுல வந்து அந்த ஏற்றத்தாழ்வை வந்து நான் இன்னும் அத அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அசனம் மட்டும் நான் போடுறேன் அப்படிங்கும்போது, அது எந்த மாதிரி கரெக்ட். கடவுள் பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான். அப்போ உன் பண்டிகையை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்லுவாரு. ஆ, அப்படிதானே பார்ப்பாரு இல்லையா? ஆ. நான் அதனால என்ன நினைக்கிறேன் இதுல அப்படின்னா, இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இத அட்ரஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த அசன டைம்ல ம், சபையில இருக்கிற முக்கியமானவர்கள் அல்லது சபை தலைவர்கள், போதகர்கள் இது வந்து எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது? அப்ப நாம இந்த கருத்துல நாம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? ம். அப்படிங்கிறத பத்தி சொல்லலாம் அப்படின்ட்டு பேசுனா பேச பேச ஆமா. தானே மாறும். பேச பேச தான் மாறும். கண்டிப்பா. மாறும். பேசணும். ம். ஆ, பெரியவங்க மனசு வைக்கணும். வைக்கணும். அதுதான் பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆ. பெரியவங்க மனசு வைக்கணும். அவங்க அந்த நம்ம கலாச்சார ரீதியாகவே ஒரு குறிப்பிட்ட செட்டப்புக்குள்ளேயே அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். அது மாறி கிறிஸ்தவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்த கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கணும். அப்ப பெரியவங்க மனசு வச்சு, அப்போ உண்மையிலேயே இதுதான் கடவுள் சொல்லியிருக்கிறாரு. இதுக்காக தான் ஆரம்பிச்சது அப்படின்னா, அத நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு ஒரு இஷ்யூ வந்து நான் பார்க்குறது இந்த அசனத்தில என்ன அப்படின்னா, நம்ம மக்கள் வந்து அசன சாப்பாட ஒரு பிரசாதம் மாரி ட்ரீட் பண்றாங்க. அது சரி, அது சரி. இல்ல அதுக்கு காரணம் நம்முடைய ஆதி கலாச்சாரம். நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, அது ஆமா. இன்னும் பூர்வ ஆதி இல்ல. ம். இடைப்பட்ட ஆதின்னு இடைப்பட்ட ஆதி. சொல்லிக்கலாம். ஆமா, ஆமா. அதாவது இந்த மாற்று மதத்தில இருக்கிற அந்த நம்பிக்கைய நம்ம இன்னும் பிடிச்சிட்டு இருக்கோமோ அப்படின்னு. ம். அந்த உணவுல ஒண்ணும் இல்ல ஆமா. இல்லையா? அது அது அ அந்த சாப்பாட்டுல ஆசீர்வாதம் இருக்குது. எந்த அளவுக்கு அது இருக்கு தவறான புரிந்து கொள்ளுதல் புரிதல் இல்ல இல்லையா? எந்த ம். அளவுக்கு இருக்குதுன்னா, இந்த அசன சாப்பாட்டுல தான் வந்து ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, முந்தின நாள் அசனம் போட்டாங்கன்னா, அது அடுத்த நாள் காலையில அந்த அசனம் எங்கெல்லாமோ போயிருது. ம். அது இல்ல டிராவல் பண்ணி அன்பின் மிகுதினால கொண்டு போனா பரவால்ல. இல்ல எனக்கு சாப்பாடு எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நீ சாப்பிடு. உனக்கு கொண்டு தர்றேன் அப்படின்னு. பட் இது ஒரு பிரசாதங்கிற மைண்ட் செட்ல நம்ம அத ஆமா. எங்க ஊர்ல அசனம் எடுத்துக்கிறது போட்டிருக்காங்க. நீ பஸ்ஸுல எனக்கு வந்து சாப்பாட கட்டி பஸ்ஸுல அனுப்பி அது ஆசீர்வாதமான சாப்பாடு. அந்த அதுதான் அத நான் சாப்பிடணும். கொஞ்சம் சரியா படல இல்லையா? ஆமா. அந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து சர்வசாதாரணமா மக்கள்ட்ட பரவி இருக்குது. சர்ச்சில ம். போய் சாப்பிட்டா அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கான சாப்பாடு அப்படிங்கிற மாரியான ஒரு நினைப்பு. அதுவும் ஒரு தவறான ஒரு விஷயமா வந்து நான் இதுல பார்க்குறேன். மாற வேண்டிய ஒரு விஷயமா வந்து நான் பார்க்குறேன். அது புரிதல் ஏற்பட வேண்டிய மாறுதல். இன்னும் ம். ஒரு ஆஸ்பெக்ட் இதுல நான் பார்க்கிறது என்னன்னா, அந்த மீதி இருக்கிற சாப்பாட பத்தி யாருக்குமே கவலை இல்லண்ணே. ஆ. நான் வந்து நெறைய ஆசனங்கள் பார்த்துருக்கேன். நான் தொடர்புல இருக்கிற சபைகள்லயும் சரி, அ ம நான் தொடர்புல இருக்கிற சபைகள் அதுக்கான ஏற்பாடுகள நாங்க கடந்த சில வருடங்களா ம். நாங்க பேசி அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, ம். அந்த ஆல்டர்னேட் வழிகள நம்ம பார்த்தோம். அத செஞ்சோம். ம். ம். ஆனா நெறைய சபைகள்ல நாங்க மற்ற இடத்துல போறப்ப, வேற சில நிகழ்ச்சிகளுக்கு போவோம். அந்த அசனம் டைம்ல ம். நம்ம வேற நிகழ்ச்சியும் பேரலலா நடக்கும் பாருங்க. ஆமா. அப்போ போறப்ப அங்க என்ன நடக்குதுன்னு நாங்க பார்க்குறோம். அது வந்து கேப்பார் இல்லாம இருக்கு. அதாவது ஏராளமா, ம். ஏராளம் தாராளமா வேஸ்ட்டா போது. அது நமக்கு ம். தாங்க முடியல. அப்போ நீங்க இவ்ளோ பணத்த செலவு பண்ணி, இப்படி தூர கொட்டணுமா அத? ஆ. அப்படிங்கிறது. அது இன்னொன்னு எக்ஸாக்ட்டா அத கணக்கு பண்ண முடியாது தான். நம்ம எத்தன அது பேர் வர்றாங்க அப்படின்னு கணக்கு பண்ண முடியாது. நம்ம மிகையா தான் நம்ம அத செஞ்சாகணும். இருந்தாலும் அதுக்கு என்ன செய்யலாங்கிறத பத்தி கொஞ்சமாவது கண்டிப்பா ஒரு கரிசனை யோசிக்கணும். இருக்கணும்ல. அது இருக்கும், சாப்பாடு இருக்கும். அத உருவாக்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? நம்ம ஒரு பொருள வீணாக்குறது வந்து சரியா இருக்குமா? ம். ம். எத்திக்கலாவே மாறல் எத்திக்கலி அப்படின்லாம் சொல்றோம்ல. ஆமா. அதெல்லாம் அது தப்பு தான். நமக்கு ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கணும். இன்னும் நமக்கு கூட கொஞ்சம் இருக்கணும் அது. ஆமா. ஏன்னா இந்த வேதாகமத்தில வந்து நம்ம பார்க்கும்போது, இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போது, தன்னுடைய தனக்கு இருக்க பொருளாதார மிகுதிய ஒருத்தர் வந்து ரொம்ப ஓவரா சர்ச்சில காட்டினார் அப்படின்னா, அப்போ பவுல் கேட்கிறாரு, "அப்போ நீ இல்லாதவங்கள அசட்டை பண்றீங்களா?" அப்படின்னு ம், சொல்லி ம், கேட்கிறாரு. ம். இதே சாப்பாடு விஷயம் தான் பேசுறாரு. சர்ச்சில மொத்தமா கொண்டு வந்துட்டு, வசதியா இருக்கிறவங்கலாம் முதல்லயே சாப்பிட்டுர்றாங்க. சாப்பிட்டுக்கிறீங்க. கஷ்டப்படுறவங்க சாப்பிடாம பட்னியோட ஆராதனை நடக்குறாங்க. ஒருத்தர் வந்து ஃபுல்லா இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க பசியோட இருக்கிறாங்க. இல்லாதவங்கள அசட்டை பண்றீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்கிறாரு. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது. நெறைய ஆஸ்பெக்ட்ல இத பார்க்கணும். இருந்தாலும் இப்ப சாப்பாடு ஆஸ்பெக்ட்ல, சாப்பாடு இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் வந்து இதே இந்தியால ஒரு பல ஏழை மக்கள் வாழக்கூடிய இந்தியா, பல ஏழை மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாடு. அப்ப எவ்வளவோ கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கும்போது, நம்ம இப்படி உணவ வீணாக்கலாமா? அப்படிங்கிற ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அத கண்டிப்பா நம்முடைய மக்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அத அத சரி பண்ணணும். பண்ணணும். ஒரு பண்ணித்தான் ஆகணும். நீங்க ஒரு ம், அத இத்தன பேருக்கு தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கெடுறோமோ, அதுக்கு ம். முந்தின நாள் எவ்வளோ எடுக்கிறோமோ, அது அந்த ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும், இத சரியான நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதையும் நம்ம மெனக்கெடணும். ஆமா. வழி இருக்கு. இல்லன்ட்டு கிடையாது. நீங்க வந்து நான் அது எப்படிங்க நடுராத்திரி 12 மணிக்கு நான் எப்படிங்க செய்ய முடியும்? ம். அப்படின்னு கேட்கலாம். கேட்கறதுக்கு நல்லா இருக்க மாரி தான் தெரியுது. ஆனா சரி பண்ண முடியும். யோசிச்சா வழிகள் இருக்க தான் கண்டிப்பா, செய்யுது. கண்டிப்பா. அதான் அது இல்லையா? நம்ம முதல்ல பிளான் பண்ணணும். ஒருவேளை ம். இவ்வளோ மீதி வந்துச்சுன்னா, அத எப்படி என்ன நம்ம செய்யணும் எப்படி அத அப்படிங்கிறத நம்ம சரியா திட்டம் போட்டா பயன்படுத்த செய்ய போறோம்? முடியும் இல்லையா?
கண்டிப்பா. முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. நீங்க திட்டம் பண்ணீங்கன்னா செஞ்சிட போறீங்க. ஏன் ஒரு கொண்டு குடுக்கறது மட்டும் தான் அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அத ம். தாண்டியும் கூட நம்ம கிரியேட்டிவா பல விஷயங்கள் யோசிக்கலாம். எப்படி சொல்லுங்க? எனக்கு இத பேசும்போது தான் டக்குன்னு மைண்ட்ல ம். ஞாபகம் வருது. நம்ம கிராமங்கள்ல முன்னாடி வந்து சோறு மீந்துச்சு அப்படின்னா, அத வந்து கடைசியா அந்த பழைய சாதம் போட்டு ம், சாப்பிடுறது ம், அப்படிங்கிறது ம், ஒண்ணு. ம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல வந்து வடாகம் செய்வாங்க. அ, 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 அ. வேஸ்ட் ஆயிறக்கூடாது அது சரி. அப்படிங்கிற நமக்கு அதுதான் வேணும். நம்ம அத நம்மளுடைய எய்ம் என்ன? நமக்கு வேண்டியது என்ன? அது பிரிசர்வ் பண்றதுக்கான ஒரு வழி ஆமா. தானே! அத வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமா. அவ்வளோதான். ம், அதுவும் ம், அப்போ அத வந்து இது பண்ணி அத ம். அரைச்சு, அத காய வச்சு வடாகம் பண்ணும்போது, அதே சாப்பாடு அப்படியே வச்சிருந்தா கெட்டு வேஸ்ட் ஆயிரும். அதுவே அத வடாகமாக்கும்போது, அது இன்னும் மேபி அடுத்த நாள் திரும்ப அத பரவால்ல. அப்ப 3 நாள் ஃபங்ஷன் ஆக்கிடலாம்னு பார்க்குறீங்க நீங்க. முந்தின நாள் காய்கறி வெட்டுற ஃபங்ஷன், அடுத்த நாள் சாப்பாடு பரிமாறுற ஃபங்ஷன், 3வது நாள் வடகம் போடுற ஃபங்ஷன் வடாகம் போடுற ஆக்கிடலாம். ஃபங்ஷன். ஆமா. ஆமா. அந்த ரைட். மாதிரி அது கிரியேட்டிவா நம்ம திங்க் பண்ணி ரைட். இது கண்டிப்பா ஒரு ஒரு யோசனை தான். ம். ஆனா அதுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம கண்டிப்பா யோசிக்க தான் செய்யணும் இல்லையா? ம். ம். பரவால்ல. ஸோ நல்ல டிஸ்கஷன். ஓகே. இதுதான் நான் இத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ரொம்ப கன்சர்ன் பெரிய கன்சர்ன் அதுதான். ம். ம். எனக்கு சாப்பாடு வேஸ்ட்டா போறத என்னால பார்க்கவே முடியல. நம்ம கல்யாண வீடுகள்லாம் பார்க்குறோம். இன்னைக்கு ஏகப்பட்ட வெரைட்டீஸ் வைக்கிறாங்க. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறாங்க. மக்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. மொத்தமா ஆனா சாப்பிடவும் அப்படியே முடியல. சாப்பிட முடியாது. ஆமா. ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க. வேஸ்ட்டா போறாங்க. இல்ல எனக்கு இது பிடிக்காதுன்னு தெரியுது. அந்த ஒரு புரிதல் கூட இல்ல. எனக்கு இது பிடிக்காது. எனக்கு வேண்டாங்க வேண்டாம். அப்படின்னு சொல்லக்கூட தெரியல. வச்சுட்டு போயிட்டாங்க. வைக்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு அதானே வேல. ஆ. வைக்க தான் செய்வாங்க. எனக்கு இது பிடிக்காதுங்க. எனக்கு இது வேண்டாம். ம். நான் ஸ்வீட் சாப்பிடுறது இல்ல. ம். இல்ல எனக்கு இந்த இது இந்த காய் எனக்கு சேராது, ஒத்துக்காது. சொல்ல மாட்டேங்காங்க. வச்சு தூர போட்டு பெண்ணு கெட்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. கெட்டு போச்சு. ஆ அது அது அந்த வந்து இது நம்ம ம். நெறைய பணம் வந்துருச்சு அப்படிங்கிறதனுடைய ஒரு என்னமோ மனநிலையா தெரியல அது. இல்லையா? அந்த மாரியான ஒரு அது அப்படி ஆயிருச்சு. கண்டிப்பா வந்து அதெல்லாம் அது நம்ம வேஸ்ட். யோசிக்கணும். ம். ஓகே. சரி. நீங்க கன்க்ளூட் பண்ணிருங்க இந்த யாஹ்! ஸோ நல்ல ஒரு டிஸ்கஷனா இருந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். அசனம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனாலும், அத வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கும்போது, அது மேலோட்டமா நமக்கு ஒரு இது கொண்டாட்டமா தெரிஞ்சாலும், இன்னும் அதில நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் இன்னும் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இத பார்க்கிற நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்கள் அத பார்த்துட்டு, அவங்களும் அவங்களுடைய சபைகள்ல இந்த பிரச்சனைகள வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா, அது கண்டிப்பா இந்த வீடியோனுள்ள நம்மளுடைய ஒரு ஒரு வெற்றி நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கண்டிப்பா அவங்க முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். அது மட்டும் இல்லாம இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரியான பல டாபிக், பலவிதமான தகவல்கள வந்து நாங்க நெறைய வந்து தொடர்ந்து பேசலான்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கிறோம். அது எல்லாமே வந்து நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்கு, கிறிஸ்தவ சமூகத்துக்கு அதிகமான பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். ஸோ தொடர்ந்து நீங்க இணைந்திருங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. இது பிரயோஜனமா இருக்கு, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க் யூ.